பப்பாயா அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொடியாக நறுக்கிய பப்பாளி 1 நம்பர், கோவா 150 கிராம், சர்க்கரை 150 கிராம், நெய் 75 கிராம், ஏலக்காய் பொடி 1 சிட்டிகை, பொடியாக நறுக்கிய பாதாம் 3 நம்பர். நம்ம இப்போ திக் பாட்டம் பேன், அதாவது கடாயோ இல்லை ஒரு வெசலை வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி போட்டுப்போம். தண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான சுகர், சுகரோடு இந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறோம். இது சுகர் சிரப் ஒன்ஸிங் நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிற பப்பாயா இந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ண போகிறோம். சுகர் சிரப் நல்லா கொதித்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே நல்ல பழுத்த பப்பாயாவை சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த சுகர் சிரப்பில் போட்டு குக் பண்ணுறோம். இந்த பப்பாயா சுகர் சிரப் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். பப்பாயா சுகர் சிரப்பில் குக் ஆகி வரும்போது நல்லா நல்லா ஹார்ட்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த பப்பாயா இப்போது சுகர் சிரப்போடு சேர்ந்து நல்லா திக்காக குக்காய் வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி இந்த பதம் வந்தவுடனே நம்ம கோவா போடுறோம். கோவா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கிடுங்க. பப்பாயா நல்லா மேஷ் ஆகி அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இது நம்ம கோவா போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லாவே வந்திருக்கு. கோவா வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சூடு பண்ணிங்கன்னா அதோட மெல்ட் ஆகி பப்பாயாவோடு சேர்ந்து நல்ல அல்வா பதத்துக்கு கரெக்டாக கொண்டு வரும். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இது தேவையான அளவு கீ ஊற்றுறோம். இதுலேயே கீ ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். பாருங்கள், கீ வந்து அல்வாவில் போட்டு அந்த இதோடு சேர்த்து குக்காய் வரணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அல்வா பதம் கிடைக்கும். அல்வா பதம் வந்துடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் இந்த கீ வந்து பப்பாயா அதோடு சேர்ந்து நல்லா அல்வாவை மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். இப்போ நம்ம இந்த பப்பாயா அல்வா நெய் போட்டு நல்லா கண்டினியூ பாருங்கள். இப்போ பக்கா அல்வா பதம் வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து பரிமாறுற நேரமும் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், பக்கா அல்வா பதம் வந்துடுச்சு. நம்ம எப்படி பரிமாறுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது மாதிரி ஒரு நல்ல ரவுண்ட் போல் எடுத்துக்கோங்க. பப்பாயா அல்வா ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம கார்னிஷ் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் துண்டுகளை நல்லா மெலிசாக பொடியாக நறுக்கி இது மேலே அலங்கரித்து சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்தாவை கூட இதே மாதிரி சாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பப்பாயா அல்வா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பாருங்கள், ஒரு கலரே நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். நீங்கள் வந்து அல்வாலாம் வந்து கேரட்டு இல்லை வேறு எதுனா ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இந்த பப்பாயாவில் வந்து அல்வா பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பப்பாயாவை வந்து
ஜெனரலாக ஃப்ரூட்டாக சாப்பிட்டு பழகுவாங்க. டெய்லி சாப்பிட்டு போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷன் அல்வா ஸ்டைலில் சாப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக ருசி பார்க்கலாம்.